வணக்கம் வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அரசியல் வந்தாலே ஒரு திருவிழா கோலம் தான் நடைபெறும். அதே போலதான் இன்னும் ஒரு சிறு நாள்களில், அதாவது கரெக்டா 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலக அரங்கிலும் மிகப்பெரிய ஒரு திருவிழாவானது நடைபெற போகுது. எஸ், நம் தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 14ஆம் தேதி, வரக்கூடிய 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 வந்து தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து கூலி உலக அளவில் வந்து ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே முதல் முறையாக ஒரு தமிழ் படமானது கிட்டத்தட்ட 4500 முதல் 5000 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆவது இதுவே முதல் முறையாக சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சொல்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்தியா உள்பட மாலத்தீவு, நேபாளம், பூட்டான், இலங்கை, பங்களாதேஷ், சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட ஐரோப்பா நாடுகளை உள்ளடக்கிய யுஎஸ்லயும் சரி 50 நாடுகளில், கிட்டத்தட்ட 50 நாடுகளில் 5000 தியேட்டர்ல வந்து கூலியை வந்து கண்டு கழிக்கலாம். இந்த கூலியோட ரிசல்ட் ஆனது காலைல 5 மணிக்கே தெரிஞ்ச போது. ஏன்னா 5 மணில இருந்து ஃபர்ஸ்ட் ஷோவானது அமெரிக்காவில் வந்து போடுறாங்க. 5 மணி ஷோலேயே இந்த உலகத்துக்கு வந்து கூலியோட ஆர்ப்பாட்டமானது தெரிந்துவிடும். 6 மணிக்கு வந்து கர்நாடகத்துல வந்து ஷோ வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து தமிழ்நாட்டுல 9 மணிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஷோவுக்கு முன்னாடியே 5 மணிக்கு யூஎஸ்லயும் 6 மணிக்கு கர்நாடகாவிலையும் ஷோவை பற்றி அப்டேட்டுகள் வந்து வந்துவிடும். பட்டம் எவ்வாறு, கண்டிப்பா தலைவர் வந்தாலே தாறுமாறா தான் இருக்க போகுது. கூலி வந்து சொல்லவே தேவையில்லை. 100 பாக்ஸான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படமானது மெருகேற்றி அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸும் இதோட சேர்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருவிழா கோலம் போல வந்து இந்த படமானது இருக்க போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் 980 தியேட்டர்ல, ஹையஸ்ட் தியேட்டர்ஸ் 988 ஸ்கிரீன்ல வந்து கூலியை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும். ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்பட்ட 5 லாங்குவேஜ்ல வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2023 வந்து துணிவு படத்துக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டிருந்தாங்க. ரசிகர்கள் ஷோ வந்து நடத்தக்கூடாது, அதனால வந்து கூட்ட நெரிசல், மக்கள் உயிர் பலி விழுகுதுன்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு படத்தோட ப்ரொடியூசர் யாரு, டிஎம்கேவுக்கு சொந்தக்காரர் கலாநிதி மாறன் அவர்கள் ஆணைக்கு இணங்க, பேச்சுக்கு இணங்க, அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தமிழக முதல்வர் வந்து சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி கொடுத்து உள்ளார். டைம் மட்டும் இன்னும் சொல்லவே இல்லை. கண்டிப்பா வந்து நாளைக்கு 13ஆம் தேதி கண்டிப்பா நியூஸ் ஆனது வெளிவரும். சிறப்பு காட்சி எத்தனை மணிக்கு, எப்போது, எந்தெந்த தியேட்டர்ல வெளியாக போகுதுன்னு சொல்லி அறிவிப்பானது வெளிவர போகுது. மக்கள்கள் அனைவருமே இன்றைக்கே ஆயுதத்தோட உட்காந்துருப்பாங்க. ஸோ கூலி படம் போய் உட்காந்தோமா, விசில் அடிச்சுமா, ரகலை பண்ணோமா அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமா அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்க போகுது. கிட்டத்தட்ட 5000 தியேட்டர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி கூட மேல போகலான்னு சொல்றாங்க வசூல் ரீதியா. எப்படி என்னவோ, ஸோ தலைவர் வந்தாலே மாஸ் தான். ஸோ உலக வரலாற்றில் 2025 ஆகஸ்ட் 14ஆம் நாள் உலக வரலாற்றில் முக்கியமான உன்னதமான கல்வெட்டால் பொறிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. அது கூலி படத்தோட அப்டேட்டு தாறுமாறா எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருப்பார்கள். தலைவர் ஸ்பீச் வந்து, தலைவர் நட, தலைவர் பேச்சு ஸ்டைல் எல்லாமே தாறுமாறா இருக்க போகுது. 75 வயசுலயும் ஒரு மனிதன் வந்து நடிக்கிறானா அது வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். ஒருத்தர் வந்து தூங்கும் போது கூட அழகா இருப்பாங்க, தூங்கும் போது கூட ஸ்டைலா இருக்கிறது வந்து தலைவராக தான் இருக்க முடியும் என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து 5000 தியேட்டர்ஸ்ல வந்து 5000 ஸ்கிரீன்ல வந்து தலைவரை பார்க்க போறோம். 2025 ஆகஸ்ட் 14ஆம் நாள் தலைவர் எப்படி வராரு எல்லாத்துக்குமே தெரியும். மாசா இருக்க போதே பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, படத்தோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் வடுகை 360 சேனல்.